ஹாய் டிஎஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே இந்த கிச்சனில் என்ன பார்க்குறேன்னா மஷ்ரூம் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வானல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த காளான் ஃப்ரை பொறுத்தவரையிலும் 3 பொருள் மட்டும்தான். அது என்னென்னா மஞ்சத்தூள், அப்புறம் சாம்பார் குழம்பு மிளகா பொடி, அது ஒரு அரை ஸ்பூன், இன்னும் ஒரு ஸ்பூன் கம்மியாகவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது நம்ம பட்டன் காளான் தான் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இது மட்டும் சேர்த்தா போதும், அவ்வளோதான். அடுத்தது எடுத்து வச்சுருக்கிறேன் மஷ்ரூம் ஒரு பாக்கெட் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அது இப்போ இதில் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஆயிலில் நான் மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா மஷ்ரூம் சேர்த்துங்க. இப்போ அது சேர்த்தாச்சு. நல்லா அப்படி கிளறி விடுங்க. இது சிம்பிளானது தான், ஆனால் சூப்பராக இருக்கும். இயற்கை காளான் எப்படி நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அதே மாதிரி தான். இப்போ காட்டு பக்கம்லாம் பாருங்கள், மழை காலத்தில் இந்த மாதிரிலாம் இயற்கை காளானுக்கு இந்த மாதிரி தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் இப்போ இது பட்டர் காளானுக்கும் இதே மாதிரி தான் செய்கிறோம் நம்ம. இப்போ சேம் அதே இது தான். என்ன இது கடையில் வாங்குகிற காளான் நம்ம செய்கிறோம். இயற்கை காளானுக்கும் இதே மாதிரி தான். வெறும் குழம்பு மிளகா பொடி, மஞ்சத்தூள், உப்பு, இது 3 மட்டும்தான் சேர்த்து அதில் நல்லா ஃப்ரை பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட தண்ணி விடும். இப்போ நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டோடனே பாருங்கள், லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்குது. இப்போ இந்த சமயத்தில் ஒரு தட்டு வச்சு நல்லா மூடி வச்சு நல்லா வேகட்டும். ஏன்னா அந்த சமயத்துலேயும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் விடும். தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், மூடி வச்சு இருப்போம். ஒரு ஆவிலே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இப்படியே நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா தண்ணி வற்றுற வரைக்கும் மூடி வச்சு நல்லா மறுபடியும் வேக விடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா மூடி வச்சு நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா வேகட்டும். வாங்க இப்போ எவ்வளோ வற்றிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ தண்ணி வற்றிருச்சு. வெறும் ஆயில் மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், சூப்பராக நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதேமாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. பண்ணுங்கள். இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.